ஓ என்ன, இரண்டு பரிசுத்த ஆவிகளே கிடையாது. அந்த காலை சிமியோனை கிறிஸ்துவண்டைக்கு வழிநடத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு உங்களை இங்கே வழிநடத்தியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கின்றபடியால் அவர் சிமியோனுக்கு செய்தது போன்று அதே விதமாக உங்களுக்கும் செய்ய அவர் கடமைப்பட்டுள்ளார். ஏனென்றால் அவர் தேவனாயும் அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டியவராயும் இருக்கிறார். என்னால் சிமியோனை காண முடிகிறது. அவன் கிறிஸ்துவை காண்பதற்கு வாஞ்சித்தான். தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் கூறியிருந்ததையே அவன் விசுவாசித்தான். குறை கூறுபவர்கள் என்ன கூறினர் என்று கவலைப்படவில்லை. கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற ஏக்கம் அவனுடைய இதயத்தில் இருந்தது. தாவீது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று கூறினது போன்றே இங்குள்ள உங்களில் அநேகர் தெய்வீக சுகமளித்தலில் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தெய்வீக சுகமளித்தலை விசுவாசிக்கிறதன் காரணமே ஒரு தெய்வீக சுகமளித்தல் உண்டு என்பதை நிரூபிக்கிறது. நாங்கள் அமெரிக்காவிற்கு வந்தபோது சூரியனையும் சந்திரனையும் இயற்கையும் ஆராய்த்து வந்த அமெரிக்க இந்தியனை நாங்கள் கண்டோம். ஏனென்றால் அவனுக்கு ஒரு சிருஷ்டிகர் இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய இதயத்துக்குள் இருந்த ஏதோ ஒன்று அதை ஆராதிக்கும்படி செய்தது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மோட்டார் வண்டியை, உங்களுடைய உத்தியோகத்தை, உங்களுடைய வீட்டை, ஏதோ ஒன்றை ஆராதிக்கலாம். எந்த விக்கிரகமாக இருந்தாலும் அதை எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்துவை முதலிடத்தில் வைக்கும்படி செய்யுங்கள். அவரே எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கட்டும். ஆகையால் தான் தாவீது உமது மதங்களின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று கூறினது போன்றே ஆழமிக்க பசியாக இருக்கும். இப்பொழுது ஆழமானது ஆழத்தை கூப்பிடுகிறது. உதாரணமாக, இங்கு ஒரு ஆழமானது இருந்து கூப்பிட்டுக் கொண்டே இருக்குமானால் அந்த அழைப்பிற்கு பதிலளிக்க அங்கே ஒரு ஆழம் இருக்கத்தான் வேண்டும். இதை போன்றே நான் என்னை பற்றி தெளிவாக கூற விரும்புகிறேன். நான் இயற்கையை நேசிப்பவன். காடுகளுக்கு சென்று நான் சூரிய அஸ்தமனத்தை கவனிப்பேன். நான் விலங்குகளின் காட்டுத்தனமான அச்ச குக்குரலை கேட்டிருக்கிறேன். என்னுடைய தாயார் பாதி சிகப்பிந்தியர். நான் இயற்கையை நேசிப்பது என்னுடைய ரத்தத்திலே இருக்கிறது. நான் காட்டிலிருந்து அந்த கூக்குரலை கேட்கும் போது ஏதோ ஒன்றின் ஆத்மாவை அனல் முட்ட செய்கிறது. அண்மையில் நான் காலடோராவில் உள்ள ஒரு மலையின் மேல் நின்று கொண்டு ஒரு வயதான தாய்க்கழுகு தன்னுடைய சிறிய குஞ்சுகளை கூட்டிலிருந்து கொண்டு வந்து அவைகளை பசுமையான புல்தரையில் வைத்ததை கவனித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் அது மிகவும் உயரமான கண்மலையின் உச்சிக்கு பறந்து சென்றது. அங்கு அமர்ந்து கவனிக்க துவங்கினது. நான் அதனை என்னுடைய இருகன் தூரதரிசனி கண்ணாடியின் மூலமாக கவனித்தேன். நான் அப்படியே கவனித்துக் கொண்டே இருந்தேன். என்னுடைய குதிரையோ ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. நான், கர்த்தாவே, நான் இதை விரும்புகிறேன் என்றேன். நீங்கள் எப்பொழுதாவது கடுகின் கூட்டை கவனித்திருந்தால் நலமாக இருக்கும். கடுகுகள் கூர்மையான குச்சிகளை கொண்டே தங்களுடைய கூடுகளை கட்டுகின்றன. அந்த சிறிய கழுகுகளோ எதையுமே அறியாதிருந்தன. ஆனால் ஒரு நாள் அந்த தாய் தன்னுடைய சட்டைகளை விரிக்க அவைகள் மேலே ஏறிக்கொண்டு கீழே வந்தன. நான் அந்த சிறிய கழுகு குஞ்சுகளை கவனித்தேன். அந்த சிறிய குஞ்சுகள் சரியாக ஒரு பெந்தேகோஸ்தை எடுப்பதை கொண்டவைகளாய் அந்த மிருதுவான புல்லின் மேலே சுற்றிலுமாய் ஓடிக்கொண்டும் கொத்திக்கொண்டும் கலகலவென சத்தமிட்டுக் கொண்டும் குதித்துக் கொண்டும் எவ்வளவு சுதந்திரமாய் இருக்க முடியுமோ அவ்வளவு சுதந்திரமாய் இருந்தன. நானோ, நல்லது, அது உண்மைதான். உலகத்தின் பழைய கூட்டிலுள்ள ஒரு மனிதன் பிசாசவனுக்கு கொடுக்கக்கூடியதை தவிர வேறொன்றையும் அறியாதிருப்பது போன்றே உள்ளது என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் தேவன் அவனை தூக்கி எடுத்து நிழலுள்ள பசுமையான புல்தரையில் கிடத்துகிறார். அப்பொழுதோ அவன் எப்படியாய் களி கூறுகிறான். அப்பொழுது அவன் சுவாதீனமாயிருக்கிறான். நான் ஏன் அந்த சிறிய குஞ்சுகள் பயமே இல்லாமல் இருக்கின்றன? அங்கே ஓநாய்கள் சுற்றிலும் இருக்கின்றது என்று நினைத்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மேலே நோக்கி பார்க்கும் போது அந்த தாய்க்கழுகு அவர்களை கவனித்துக் கொண்டே இருந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என்னை உலகத்தின் கூட்டிலிருந்து வெளியே எடுத்தார். அவர் மகிமையின் கொத்தளங்களில் ஏறி உன்னதத்திலே உட்கார்ந்து கொண்டு தம்முடைய சுதந்திரத்திற்கு ஒரு தீங்கு வராதபடி கவனமாய் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைத்தேன். ஒரு ஓராய் அந்த சிறிய கழுகு குஞ்சுகளை நோக்கி வர துவங்கினால் அந்த தாயதை கொத்தி கிழித்து விடுவாள். சாத்தான் ஒரு விசுவாசியை பின்தொடரட்டும். அவன் இயேசு கிறிஸ்துவையே தன்னுடைய கரங்களில் உடையவனாய் இருப்பான். அவளோ தான் காணக்கூடிய உயரமான கண்மலையின் மேலிருந்து தன்னுடைய மகத்தான கம்பீரமான தலையினால் சுற்றிலும் பார்த்துக் கொண்டே இருந்தாள். அவளுடைய கூர்மையான கண்களினால் எல்லா இடத்தையும் பார்க்க முடிந்தது. கொஞ்சம் கழித்து அவள் தன்னுடைய தலையை உயர்த்தி ஆகாயத்தில் மெல்ல சிறகடித்து பறப்பதை நான் என்னுடைய இருகன் தூரதரிசனி கண்ணாடியின் வழியாய் கண்டேன்.
எங்கோ வடக்கு பாகத்தில் இடி முழங்க துவங்கினது. அவள் திடீரென்று கூச்சலிட்டாள். அவள் கீழே சென்று தன்னுடைய சட்டைகளை பரந்த புல்வெளியின் மேல் விரிக்க அந்த எல்லா சிறிய கழுகுகளும் அவளுடைய சட்டைகளின் மேல் ஏறிக்கொண்டன. அவைகள் தங்கள் பாதங்களினாலும் தங்களுடைய அலகுகளினாலும் சட்டையின் சிறைகளை இறுக பிடித்துக் கொள்ள அவள் தன்னுடைய சட்டைகளின் மேலிருந்த அந்த சிறிய கழுகு குஞ்சுகளோடு நேரடியாக உயிரை எழும்பி மணிக்கு 50 மைல் வேகத்தில் காற்று கிழித்துக் கொண்டு கண்மலையின் வெடிப்புக்குள் பறந்து சென்றாள். நான் ஒரு குழந்தையை போல அழுதேன். என்றோ ஒரு மகிமையின் நாளில் எந்த எழுப்புதல் முடிவரும் போது அவர் மகிமையிலிருந்து வந்து தம்முடைய மகத்தான வல்லமையின் சட்டைகளை விரிப்பார். அந்த சிறிய கழுகுகளை போன்றே அதற்குள்ளாக இருக்க பற்றிக் கொண்டு அவரோடு மகிமைக்கு பறந்து செல்வோம் என்று நான் நினைத்தேன். ஆழமானது கூப்பிட்டுக் கொண்டே இருக்குமானால் அதற்கு பதிலளிக்க அங்கே ஒரு ஆழம் இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால், பூமியின் மேல் ஒரு மரம் இருப்பதற்கு முன்பே அது வளர்வதற்கு பூமியானது இருந்திருக்க வேண்டும். தேவன் பூமிக்காக ஒருபோது மரத்தை உண்டாக்கவில்லை, அவர் மரத்திற்காக பூமியை உண்டு பண்ணினார். மரமானது வரும் வரையிலும் பூமியானது கூப்பிட்டுக் கொண்டே இருந்தது. ஒரு மீனினுடைய முதுகின் மேல் ஒரு துடுப்பு இருப்பதற்கு முன்பே அது நீந்துவதற்காக அங்கே தண்ணீர் இருந்தது. அது ஒரு துடுப்பை பெற்றிருந்ததே தண்ணீருக்காகத்தான். நமக்கு உண்டாயிருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நோக்கத்திற்காகவே. அண்மையில் ஒரு சிறு பையன் எழுதுகோலின் அழிப்பான்களையும் இருசக்கர மிதிவண்டியின் காலடி மிதியையும் மற்றும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா எழுதுகோல் ரப்பர்களையும் தின்றுவிட்டதை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் அவரை ஒரு பரிசோதனைக்காக ஒரு வைத்தியரிடம் கொண்டு சென்றனர். அவனை பரிசோதித்த பிறகு அவனுடைய சரீரத்திற்கு கந்தகம் தேவைப்பட்டது என்று கண்டுபிடித்தனர். ரப்பரில் கந்தகம் இருக்கிறது. அவன் கந்தகத்தை பெறுவதற்காகவே ரப்பரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். ஏதோ ஒன்று இங்கே கந்தகத்திற்காக கூப்பிட்டுக் கொண்டே இருந்ததால் அதற்கு பதிலளிக்க அங்கே ஒரு கந்தகம் இருக்க வேண்டியதாக இருந்தது. நான் என்ன கூறுகிறேன் என்பது புரிகின்றதா? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு ஆழம் கூப்பிட முன்பே அதற்கு பதிலளிக்க ஒரு ஆழம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஜனங்களாகிய நீங்கள் ஒரு சம்பிரதாயமான சபையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விசுவாசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கு உள்ளே இருந்த ஏதோ ஒன்று தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூப்பிட்டது. நீங்கள் ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் ஜீவித்தீர்கள். ஆனால் ஆவியின் அபிஷேகத்திற்காக நீங்கள் பசியாக இருந்தீர்கள். பரிசுத்த ஆவி என்ற ஒன்று இருப்பதன் காரணமே நீங்கள் அதற்காக பசியாக இருந்ததினால்தானே. ஏதோ ஒன்று இங்கே உள்ளிருந்து அதற்காக அங்கே வெளியே கூப்பிட்டிருந்தால் ஒழிய நீங்கள் அதற்காக ஒருபோதும் பசியாக இருந்திருக்க மாட்டீர்கள். அந்த காரணத்தினால்தான் நீங்கள் இன்றிரவு இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசமாக இருக்கிறீர்கள். ஒருவேளை அது வேதாகமத்தில் போதிக்கப்படாமல் இருந்து நீங்கள் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசமாக இருந்தால் எங்கோ ஒரு ஊற்று திறந்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனால் சுகமடைய வேண்டும் என்று வாஞ்சித்தால் உங்களை சுகப்படுத்த தேவன் இருக்கிறார். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. அந்த விதமாகத்தான் அது சிமியோனோடு இருந்தது. கிறிஸ்து வருவதாக இருந்ததை சிமியோன் அறிந்திருந்தான். அதாவது அவன் மரிக்கும் முன்பாக அவரை காண்பான் என்று தேவன் அவனுக்கு வாக்களித்திருந்தார். இப்பொழுது கவனியுங்கள், இது வினோதமாக இல்லையா? சரியாக இயேசுவானவர் காட்சியில் வந்தபோது வாக்குத்தத்தத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரால் சிமியோன் கிறிஸ்துவனுக்கு நடத்தப்பட்டான். தெய்வீக சுகமளித்தலை வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு உங்களை இங்கே நேராக இந்த ஊற்றண்டைக்கு வழிநடத்தியுள்ளார். அது விருப்பமுள்ள யாவருக்காகவும் திறக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய குமாரரும் குமாரத்திலுமாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே வழிநடத்தப்பட்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கின்றீர்கள். நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஓ, நான் அதை குறித்து சிந்தித்து பார்க்கிறேன். எங்கோ மூலையில் ஒரு வயதான ஸ்திரீ இருந்தாள் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். அவள் பார்வை இழந்தவள் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அவளுடைய பெயர் அன்னாள். அவள் ஒரு தீர்க்கதரிசினியாய் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தாள். கிறிஸ்துவை அவளுக்கு காண்பிக்க தேவன் கடமைப்பட்டிருந்தார். அந்த வயதான பார்வையிழந்த தீர்க்கதரிசினி அந்த காலை அந்த கட்டடத்தினூடாக வந்து பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு அந்த பெண்களின் வரிசையினூடாகவே அகன்று வந்து நேராக அந்த ஊற்றின் முன்பாக நின்றாள். ஏனென்றால் அவள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டாள். ஆம்,
அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவராய் இன்றிரவு இங்கிருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இங்கே கொண்டு வராமல் இருந்திருந்தால் நீங்கள் உலகத்தில் எங்கேயோ இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இந்த உஷ்ணமான கட்டடத்தில் உட்கார்ந்து கொண்டு விசிறிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதை காண நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பார்த்தல். நீங்கள் ஏதோ ஒன்றை குறை கூறும்படியாய் கண்டறியும்படி எதிர்பார்த்து வந்திருந்தால் பிசாசு உங்களுக்கு ஏராளமானவற்றை காட்டுவார். நீங்கள் எதிர்பார்க்கிறதை பெற்றுக் கொள்கிறீர்கள். சிலர் நான் இதை போன்ற ஏதோ ஒன்றை கண்டால் அப்பொழுது நான் விசுவாசிப்பேன் என்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறதை பெற்றுக் கொள்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வருவதையும் தம்மைத்தாமே வல்லமையில் வெளிப்படுத்துவதையும் அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதையும் பாவிகள் அழுது கொண்டு கல்வாரிக்கு போவதையும் வியாதியஸ்தர் சுகமாக்கப்படுவதையும் எல்லா விதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதை வாக்களித்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, உயிர் தெழுந்த இயேசுவின் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும். அவர் பூமியின் மேல் இருந்தபோது என்ன செய்ய வேண்டும் என்று நீர் அவருக்கு தரிசனங்களை காண்பித்தீர் என்று மட்டுமே அவர் உரிமை கூறினார் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் ஜனங்களின் நினைவுகளையும் அவர்களுடைய நிலைமைகளையும் அறிந்திருந்தார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டதை அவர் அறிந்து கொண்டார். அவள் அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவள் மறைந்து கொள்ள முடியாது என்பதை அவள் கண்டாள். ஏனென்றால் இயேசுவானவர் அவளை சரியாக அங்கே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். எனவே அப்பொழுது அவர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பிதாவே, இன்றிரவு அவர் இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். ஏனென்றால் இருப்பதாக அவர் வாக்களித்தார். எங்களுடைய நம்பிக்கை அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவரை அவருடைய சபையில் உள்ள அவருடைய ஜனங்கள் மத்தியில் அவருடைய மகத்தான உயிர்த்தெழுதலின் வெளிப்படுத்தலில் கண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த காலத்தின் வெளிச்சத்தை கொடுப்பவர்களாக இருப்போமாக. அதாவது மகத்தான நாடகத்தின் பாதையின் முடிவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக வருகையில் மகத்தான திரையானது இழுக்கப்பட்டு எங்களுடைய ஜீவியங்கள் எங்களுக்கு முன்பாக திரும்ப கொண்டு வரப்படுகையில் என்னுடைய சத்தம் அநீதிக்கு எதிராக கூக்குரலிடுவதையும் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் விசுவாசமாக இருக்கும்படி ஜனங்களை அழைப்பதையும் நான் கேட்பேனாக. இன்றிரவு ஜனங்களை இங்கே ஆசீர்வதியும். அவர்கள் கடுமையான உஷ்ணத்தில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆறுதல் படுத்தும் வல்லமைகளுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த எல்லா சிந்தனைகளையும் அப்புறப்படுத்துவாராக. கர்த்தாவே, வருகின்ற ஆராதனைக்காக உம்முடைய ஊழியக்காரனை பரிசுத்தப்படுத்தும். தெளிவாக உணர்கின்ற கண்கள் இந்த வழியாக திருப்பப்படட்டும். நீர் உம்முடைய மகத்தான மகிமையான வல்லமையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தகுதியற்ற ஊழியக்காரனுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது என்றால் நீர் இந்த தகுதியற்ற நபரை எடுத்து இந்த சரீரத்தை அப்புறப்படுத்தி கர்த்தராகிய இயேசுவே இன்றிரவு உள்ளே வந்து உம்முடைய ஜனங்களிடத்தில் பேசுவீராக. முழு ஜீவியமும் பூமியின் மேல் முடிவுறும் போது, கடைசி ஜெபமானது ஜெபிக்கப்படும் போது, யுத்தங்கள் யாவும் முடிவடையும் போது, புகையானது நின்றுவிடும் போது, போர்க்களங்கள் குவியலாக குவிக்கப்படும் போது, வேதாகமங்கள் மூடப்படும் போது நாங்கள் உம்முடைய வீட்டிற்கு வருவோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகாயத்திற்கு அப்பால் உள்ள தங்கள் வீடுகளில் ஒன்று கூடும் போது அந்த காலை நித்தியமாயும் பிரகாசமாயும் அழகாயும் விடியும் என்று புலவன் கூறினான். கர்த்தாவே, அந்த மகத்தான பஞ்சு மேஜையானது ஆயிரக்கணக்கான மைல்கள் நிலத்தில் போடப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கையில் போர்க்கள வடுக்களை கொண்ட அனுபவம் வாய்ந்த போர் வீரர்கள் அந்த மேஜையிலே ஒருவர் மற்றவரை நோக்கி பார்க்கையில் ஆனந்த கண்ணீர் எங்களுடைய கன்னங்களில் வழிந்தோடும். ராஜாவானவர் அவருடைய அழகிலும் பரிசுத்தத்திலும் வெளியே வந்து அந்த மேஜைகண்டை நடந்து சென்று, இனி அழ வேண்டாம், எல்லாம் முடிந்து விட்டது, கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று கூறுவார். நாங்கள் பாதையின் முடிவுக்கு வரும்போது அந்த பாதையின் பிரயாசங்கள் அப்பொழுது ஒன்றுமற்றதாய் தோன்றும். பின்னானவைகளை மறந்து பரம அழைப்பின் இலக்கை நாங்கள் தொடரும்படியாய் கர்த்தாவே இன்றிரவு எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆவியானது வந்து இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவதாக. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று நான் அவர்களுக்கு சொல்ல முயற்சித்திருக்கிறேன். நாங்கள் அதை உம்முடைய நேச பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
The Lord bless you. And tonight, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. just before சிறுபிள்ளைத்தனமாக இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும். ஆனால் நான் அவரை பற்றி பேசும்பொழுது ஏதோ ஒன்று என் இருதயத்திற்குள்ளாக வந்து விடுகிறது. I remember when I was first called by my நான் என்னுடைய ஊழியக்காரர்களால் முதன்முறையாக அழைக்கப்பட்டதை நினைவு கூறுகிறேன். ஒரு சிறு குழந்தையாக இருந்தது முதற்கொண்டே தரிசனங்கள் வரும். ஊழியக்காரர்களோ, பில்லி, நீ அதனடைக்கு ஒருபோதும் போகாதே, அது பிசாசு என்றனர். நான் தரிசனங்கள் தவறானவை என்று அரைகுறையாக விசுவாசித்தேன். when he come to me that night and told me who he was. அதன் பின்னர் அவர் அஞ்சிரவரிடம் வந்து அவர் யார் என்பதை என்னிடம் கூறினார். ஓ என்னே, அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்று நான் அறிவேன். நான் அவருடைய சமூகத்தை அறிவேன். The Lord Jesus, so how to do. How நான் ஒரு பிசாசாக இருந்து கொண்டு எப்படி கர்த்தராகிய இயேசுவை நேசிக்க முடியும் என்று நான் சிந்தித்தேன். and he came and told me different. நான் அவரை விசுவாசித்தேன் என்றால் அது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளுக்கான தேவனுடைய வார்த்தையோடு ஒவிப்போகிறது. அவருடைய வார்த்தையோ ஒவிப்போகவில்லை. And now, Christian friend, I want to say to you இப்பொழுது all, when it's கிறிஸ்தவ time நண்பர்களே, sometime, நான் உங்கள் யாவருக்கும் இதை கூற விரும்புகிறேன். காரணம் என்னவெனில், அது எனக்கு சம்பவிக்கும் போது நான் அதை விளக்கிக் கூற முடியாது. அது விளக்கிக் கூறுவதற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. எனவே நான் ஒன்று அல்லது இரண்டு பேரை சந்தித்த பிறகு நான் நிற்க முடியாமல் நான் மிகவும் பலவீனமாகி விடுகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் வேத வாக்கியத்தை வாசியுங்கள். அது அதை கூறுகிறது. தீர்க்கதரிசி தானியேல் கண்ட ஒரு தரிசனம் அவனுடைய தலையில் அநேக நாட்களாக அவனை கலங்க பண்ணிற்று. அது சரிதானே? Jesus one time when the woman with enough faith to ஒரு சமயம் ஒரு ஸ்திரீ இயேசுவை தன்னண்டை இழுக்கக்கூடிய போதுமான விசுவாசத்தை உடையவளாக இருந்தபோது அவர் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்றார். ஜனங்களோ அங்கிருந்தனர். It's not me, Christian. No, கிறிஸ்தவர்களே, I am- அது நான் அல்ல. I'm just a நான் man. வெறுமன ஒரு மனிதன், பாவிகளில் பிரதான பாவி. முழு சுவிசேஷ ஜனங்களாகிய உங்களுக்கு நான் ஒரு அகால பிறவி. அது உண்மை. தேவனுடைய கிருபையினால் உங்களை என் சகோதரன் சகோதரி என்று அழைக்கும்படியாய் அவர் என்னை அனுமதித்திருக்கிறார். நான் உங்களை நேசிக்கிறேன். And I'm not here tonight. நான் காணப்படவோ அல்லது கேட்கும்படியாகவோ இங்கு இருக்கவில்லை. I'm not here because of finance that you know. நான் பணத்திற்காக இங்கில்லை. நீங்கள் அதை அறிவீர்கள். எனவே நான் இங்கிருப்பதன் காரணமே நான் இயேசுவை நேசிக்கிறேன். நான் உங்களையும் நேசிக்கிறேன். நான் நெருங்கி வந்து நான் என்னையே அவருக்கு ஒப்புக் கொடுக்க முடிந்தால் அவர் ஏதோ ஒன்றை என் மூலமாக செய்ய நீங்கள் இன்னும் அதிகமாக அவரை நேசித்து அவரை விசுவாசித்து சுகமடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுவே என்னுடைய மூல காரணமாயிருக்கிறது. God bless you. God bless you, pastors again in business. மேய்ப்பர்களே, வர்த்தக புருஷர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Can't leave the platform. My boy and நான் major and பலவீனமடைவதற்கு முன்னமே நான் உங்களுக்கு பிரியாவிடையுடன் வாழ்த்து கூற விரும்புகிறேன். சில நேரங்களில் நான் மேடையை விட்டு செல்ல முடியாமல் போகிறது. என்னுடைய மகனும் மேலாளரும் அதை கவனித்துக் கொள்கிறார்கள். நான் உங்களை மீண்டுமாய் ஆற்றின் இக்கரையிலே சந்திக்க முடியாமல் போனால் நான் உங்களை அந்த காலையில் இதே சாட்சியோடு சந்திப்பேன். நான் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறேன். and the visions, God gives me visions. தேவன் எனக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். அது உண்மை. And God who is my witness and knows. வேதம் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவனே என்னுடைய சாட்சி. அவர் தம்முடைய கிருபையினால் என்னை அனுமதிக்கின்ற காரணத்தால் மட்டுமே என்னால் கூற முடிகிறது. எனவே எனக்காக ஜெபியுங்கள். One more thing I'd like to ask. இன்னும் ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். நான் ஆப்பிரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் பாலஸ்தீனாவிற்கும் ஜெர்மனிக்கும் போகிறேன். அந்த தேசங்களில் பில்லிசூனிய மருத்துவர்களும் பிசாசினால் பிடிக்கப்பட்டுள்ள ஜனங்களும் உங்களுக்கு சவாலிடுவார்கள். நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது நலமாயிருக்கும். அது உண்மை. காற்று உஷ்ணமாகவும் பலமாகவும் வீசிக்கொண்டிருக்க உபத்திரவத்திற்குள்ளாக இருக்கும்போது யாரோ ஒருவர் வாஷிங்டன் டிசியில் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நினைவு கூறுவேன். நீங்கள் அதை எனக்கு வாக்களிப்பீர்களா? அப்படியானால் உங்களுடைய கருத்தை உயர்த்துங்கள். உங்களுக்கு நன்றி. Now, I think last evening, கடந்த மாலை அவர்கள் 100 ஜெப அட்டைகளை கொடுத்தனர் என்று இப்பொழுது நான் நினைக்கிறேன். I believe that number was அந்த எழுத்து ஒய் என்று இருந்தது என்று நான் நம்புகிறேன். கடந்த இரவு நான் முதல் 15 அட்டைகளை கூப்பிட்டு விட்டேன் என்று நம்புகிறேன். சகோதரர்களே, அது சரிதானே? அவைகளில் முதல் 15 அட்டைகள் கொடுக்கப்பட்டு விட்டன. Now we'll call. இப்பொழுது நாம் அவைகளில் இன்னும் சிலவற்றை அழைப்போம். ஒருவேளை விசுவாசமானது மிகுதியாயிருந்தால் நாம் அவர்களில் 2 அல்லது 3 குழுக்களோடு தொடர்பு கொள்ள முடியும். ஒரு ஜெப அட்டை இல்லாமல் இருந்து இந்திரபு தேவனால் சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இங்கு இருக்கின்றீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஜெப அட்டை இல்லாதவர்கள், நல்லது, உங்களால் கூற முடியவில்லை, எங்கும் காணப்படுகின்றனர். I'm going to ask you something. நான் உங்களை ஒரு காரியம் கேட்கப் போகிறேன். இது உங்களுக்கு என்னுடைய முதல் முறையான சந்திப்பாக இருக்கலாம். நாம் நீண்ட நேரம் தரித்திருக்க முடியாமல் போவது மிகவும் மோசமாக உள்ளது. எனவே தெய்வீக சுகமளித்தலை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
ஒரு சதை வளர்ச்சி என்பது ஒரு பிசாசா இருக்கிறது. ஒவ்வொரு வியாதியும் பிசாசினால் உண்டாகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேல் வியாதியை போடுவதில்லை, பிசாசு அதை செய்கிறான். நீங்களோ ஏன் பிசாசும் கூட சுகப்படுத்துகிறான் என்கிறீர்கள்? அவன் சுகப்படுத்த முடியாது என்று இயேசு கூறினார். சாத்தானை சாத்தான் துரத்தினால் அவனுடைய ராஜ்யம் பிரிந்திருக்குமே. தேவனால் மட்டுமே சுகமளிக்க முடியும். மருந்து மருத்துவர்களும் சுகப்படுத்துகிறதில்லை. மேயோ சகோதரர்களே, நாங்கள் சுகமளிக்காமல் இயற்கைக்கு மட்டும் உதவி செய்கிறோம் என்கிறார்கள். ஒரே ஒரு சுகமளிப்பவர் தான் இருக்கிறார், தேவன். அவர்கள் உங்களுடைய கரத்தை தைக்க முடியும், ஆனால் அவர்கள் அதை சுகமாக்க முடியாது. ஒரு பல்வைத்தியரால் ஒரு பல்லை பிடுங்கத்தான் முடியும், ஆனால் அந்த இடத்தை சுகப்படுத்த போகிறது யார்? ஒரு வைத்தியரால் குடல்வாழ் வளர்ச்சியை வெளியே வெட்டியெடுக்க முடியும், ஆனால் அந்த வெட்டுபாகத்தை சுகப்படுத்த போகிறது யார்? தேவனே. மருந்து சதைகளை வளர்ப்பதில்லை, அது அதற்கு ஒரு உதவியாக மட்டுமே இருக்கிறது. ஒரு வைத்தியரால் உன்னுடைய முறிந்த முயத்தை அவர் செய்யும்படி போதிக்கப்பட்டுள்ளபடியே பொருத்த முடியும், ஆனால் தேவன் அதை சுகப்படுத்தும்படி அவர் விட்டுவிடுகிறார். எல்லா சுகமளித்தல்களும் தேவனுடையதாக இருக்கிறது. எனவே நீங்கள் அவர் விசுவாசியுங்கள். பிசாசின் ஜீவன் அந்த சதை வளர்ச்சியிலிருந்து வெளியே போகிற போது அது மரிக்கிறது. உங்களிடத்திலிருந்து ஜீவன் வெளியே சென்றால் நீங்கள் மரிப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சரீரம் அங்கே இருக்கிறது, அது சுருங்குகிறது. ஜீவனானது புறப்பட்டு செல்லும் போது அந்த சரீரமும் சுருங்குகிறது. வேட்டையாடுபவர்களாகிய உங்களில் சிலர் அல்லது இங்குள்ள இறைச்சி கடைக்காரர்களே, நீங்கள் ஒரு பிராணியை கொன்று அதை எடை போடுங்கள். காலையில் அதனை மீண்டும் எடை போட்டால் அது எவ்வளவு எடை குறைந்துள்ளது என்பதை காண்பீர்கள். பின்னர் அதனை 2 அல்லது 3 நாட்கள் வைத்திருந்தால் அதன் பின்னர் அது எவ்வளவு பாரமாக இருக்கிறது என்பதை காண்பீர்கள். ஒரு சதை வளர்ச்சி மறிக்கிற போது பிசாசுடைய ஜீவனானது கட்டியிலிருந்தும் புற்றுநோயிலிருந்தும் கண்படத்திலிருந்தும் வெளியே போகிறது. இங்குள்ள ஒவ்வொரு நபரும் ஒரு நோய் நுண்மத்திலிருந்து படிப்படியாக வளர்ச்சியடைந்த உயிரணுக்களில் இருந்தே வந்தனர். அதற்குள்ளிருக்கும் ஜீவனின் சுவாபத்தின்படியே அந்த உயிரணுக்கள் வருகின்றன. அது மனிதனை உண்டாக்கினது. நாயிலிருந்து வரும் உயிரணு ஒரு நாயை உண்டாக்குகிறது. பறவையிலிருந்து வரும் உயிரணு பறவையை உண்டாக்குகிறது. ஒரு சதை வளர்ச்சியே பிசாசா இருக்கிறது, இல்லை என்றால் அது ஒரு சதை வளர்ச்சியா இருக்க வேண்டியதில்லை. உயிரணுக்கள் படிப்படியாக வளர்ச்சியடைய துவங்குகின்றன. புற்றுநோய் உயிரணுக்களில் துவங்கி பெரிதாகின்றது. அது ஒரு ஜீவனை பெற்றிருக்கிறது, அது ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. சரியாக நீங்கள் உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் படிப்படியாக உருவாகிக் கொண்டே ஜீவித்துக் கொண்டிருந்தது போன்றே. ஆனால் அந்த ஜீவன் உங்களுடைய ஜீவன் அல்ல, அது ஒரு வித்தியாசமான ஜீவனாக இருக்கிறது. நீங்கள் ஜீவிக்கும்படியான ஜீவனை பெற்றீர்கள், அது ஒரு மரணத்தின் ஜீவனாக இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே தொடர்புடையதாக இருக்கவில்லை, அது அதற்கு முன்பே அங்கு இல்லாதிருந்தது, ஆனால் இப்பொழுது அது அங்கு இருக்கிறது. அப்படியானால் யார் அதை அங்கே வைத்தது? அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. புற்றுநோய் கட்டி ஒரு நோய் கிருமியிலிருந்து வருகிறது. நீங்களும் கூட ஒரு கிருமியிலிருந்தே வருகின்றீர்கள். புரிகிறதா? கண் படலங்களுடைய நபர்கள் அந்த ஆவி புறப்பட்டு செல்லும் போது எங்களால் காண முடிகிறதே என்று அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்த நாள் அவர்கள் இன்னும் நன்றாக காண்கிறார்கள், ஆனால் ஏறக்கூடிய 72 மணி நேரத்திற்கு பிறகே அழிவு உண்டாகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலில் அந்த உயிரணுக்கள் அழியாமல் இருந்ததை போன்றே அவர் 3 பகல் 3 இரவுகளுக்கு முன்பே உயிர்த்தெழுந்தார். தாவீது அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன், என்னுடைய பரிசுத்தமான அழிவை காணப்பட்டேன் என்றான். அந்த உயிரணுக்கள் 72 மணி நேரத்தில் சிதற தொடங்குகின்றன. அது வீங்க தொடங்கும் போது அந்த சதை வளர்ச்சி பெரிதாகிறது. உங்களுடைய இருதயம் இரத்த ஓட்டத்தை சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. கடந்த இரவு ஒரு சீமாட்டி முதிர்வடைந்த புற்றுநோயோடு இடத்திற்கு வந்தாள். அது அவளுடைய முடியில் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. நான் ஆவிக்குள்ளாகி அவளுடைய தலையில் அவளுக்கு புற்றுநோய் இருந்தது என்று கூறினேன். அது வெளியே வரப்போகிறது என்று கூற அது வெளியே வந்தது. அவள் அதனை இங்கே ஒரு திரவ கண்ணாடி குப்பியில் வைத்திருக்கிறாள். அந்த ஸ்திரீ இந்த கட்டடத்தில் இங்கு இருக்கிறாளா? அவள் எழுமிருப்பாளா? அவள் கட்டடத்தில் எங்காவது இருக்கிறாளா? உன்னுடைய கரத்தை அசைத்து காட்டு. ஆம், அதோ அந்த சீமாட்டி திரவத்தில் அந்த புற்றுநோயோடு அங்கு நின்று கொண்டிருக்கிறாள். அவைகள் வெளுத்து போய் மேடையின் மேல் விடுகிறதை நான் மேடையிலேயே நின்று பார்த்திருக்கிறேன். புரிகின்றதா? அது ஒரு அற்புதம். வழக்கமாகவே ஒரு சதை வளர்ச்சி மறிக்கின்ற பொழுது அதினின்று அந்த ஜீவன் வெளியே போகிறது. அது ஒரு சில நாட்களாக இருந்து வீங்க துவங்குகிறது. பின்னரே அந்த உயிரணுக்கள் சிதற துவங்கும். நீங்கள் உண்மையாகவே ஒரு காய்ச்சலினால் சுகவீனம் அடைகின்றீர்கள். அது ஒரு தொற்று நோய் போன்றிருக்கிறது. இருதயமானது ரத்தத்தை அழுத்தி வெளிக்கொண்டு வந்து சரீரத்தை சுத்தப்படுத்துகிறது. அங்கே ஒரு பகுதி சதையானது உங்களுடைய சரீரத்தில் உறுதியற்றிருக்க நீங்கள் கடுமையாய் சுகவீனம் அடைகின்றீர்கள்.
அவர்களோ, நான் மேடையின் மேல் சுகமடைந்து ஓரிரண்டு நாட்களிலேயே என் சுகத்தை இழந்து விட்டேன் என்கிறார்கள். ஏன்? இந்த உலகத்தில் நீங்கள் பெற்ற உங்களுடைய சுகத்திற்கு அதுவே சிறந்த அடையாளம். நீங்கள் அவிசுவாசிக்க துவங்கினால் விசுவாசமானது அந்த ஜீவனை வெளியே எடுத்தது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவிசுவாசமானது அதை திரும்ப கொண்டு வரும். இயேசு அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து பின்னர் வேறு 7 ஆவிகளோடு திரும்பி வருகிறது என்றார். நல்ல மனிதனுடைய வீடாக இருக்கட்டும், விசுவாசமாக இருக்கட்டும், அது நீங்கள் உணர்வதல்ல, விசுவாசிப்பதே ஆகும். இயேசு நீங்கள் அதை உணர்ந்தீர்களா என்றல்ல, நீங்கள் அதை விசுவாசித்தீர்களா என்றே கேட்டார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் பார்ப்போம். கடந்த இரவு பொய்யெழுத்தில் 100 ஜெப அட்டைகள் விநியோகிக்கப்பட்டன என்று நான் நம்புகிறேன். இன்றிரவு நாம் கடைசி 15 அட்டைகள் எடுத்துக்கொள்வோம். ஜெப அட்டை 85 வைத்திருக்கிறது யார்? ஜெப அட்டை 85 வைத்திருக்கிறது யார்? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? ஜெப அட்டை 86. ஜெப அட்டை 86 வைத்திருக்கிறது யார்? சரி, 87. 87. ஜெப அட்டை 87 யாராவது ஒருவரை நான் காண்கிறேனா? எழுமிருப்பீர்களா? ஜெப அட்டை 87 வைத்திருக்கிறது யார்? ஒருவேளை யாராவது எழும்ப முடியாமல் படுக்கையின் மேல் இருக்கலாம். ஒரு கால அவர்கள் செவிடாயிருக்கலாம். நான் அதை என் அலுவலகத்தில் அறிந்து கொள்கிறேன். அவர்கள், நல்லது, நான் அங்கே இருந்தேன், நீர் இன்னார் என்று கூறும்போது யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். 87. உங்களுக்கு அருகில் இருப்பவருடைய அட்டையை பாருங்கள். அவர் செவிடாய் கேட்க முடியாதவராய் இருக்கலாம். 87. சகோதரியே, உங்களுக்கு நன்றி. 88. 88 வைத்திருக்கிறது யார்? அது இந்த கட்டடத்தில் உள்ளே இருக்கிறதா? 89. ஜெப அட்டை 89. சரி, ஜெப அட்டை 89. எழுமி நில்லுங்கள். 90. 90. நம்பிடுவா என்னும் பாடலை செய்யுங்கள். அது அருமையாக உள்ளது. ஆம். இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொருவருக்குமே அவர் செய்யும்படி என்ன கூறுகிறார் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அதை செய்யுங்கள். அவர் செய்யும்படி கூறுகிறதை அப்படியே நீங்கள் போய் செய்யுங்கள். நான் உங்களுடைய சகோதரன், வெறுமன ஒரு மனிதன். அவர் வந்து இந்த ஏழ்மையான சரீரத்தை எடுத்து அதனை ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்த ஆவியானது அதனுடைய கிரியை செய்ய அனுமதிப்பாரேயானால் அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தாரில் அசைவாடுவதை காண்பீர்கள். அவர் எப்படியா இங்கு தம்மை உபகாரப்படுத்துவார் என்பது முக்கியமல்ல. நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்றால் அவர் உங்களுக்காக எதையுமே செய்ய முடியாது. அவர் இங்கே என்னருகில் நின்றிருந்தால் உங்களால் அவரை கண்டிருக்க முடியும். நீங்கள் என்னை விசுவாசிக்காமல் இருந்தால் நான் உங்களுக்காக இந்த காரியத்தையும் செய்திருக்க முடியாது. சரியாக அவர் தம்முடைய வேதாகமத்தில் என்ன கூறியிருக்கிறாரோ அதுவே என்னுடைய வார்த்தைகளாக இருக்கும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதியுள்ள தேவையுள்ள தாய்மார்களும் தகப்பன்மார்களும் இங்கே இருக்கிறார்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் வேண்டிக் கொள்வேன். சரி, வலப்பக்கமாக இங்கே வரிசையில் நில்லுங்கள். இப்பொழுது நாம் யாவரும் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. தயவுள்ள பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை வெளிப்படுத்தி காட்டும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களை ஆசீர்வதியும், அவர்களை குணப்படுத்தும், அவர்களை ஆரோக்கியமுள்ளவர்களாக்கும், அவர்களை சந்தோஷமுள்ளவர்களாக்கும். பிதாவே, உம்முடைய ஊழியக்காரனுடைய பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என்ன கூற வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உம்முடைய கட்டளையின்படியே இதை செய்திருக்கிறேன். இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் உதவி செய்யவும் நீர் இங்கே இருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த நீர் அனுமதிப்பீரேயானால் அப்பொழுது நாங்கள் சந்தோஷமாய் களிகூறுவோம். அப்பொழுது இந்த கூட்டத்தார் ஒரே இருதயத்தோடு ஒருமனதாய் உண்மையில் விசுவாசமாக இருப்பார்கள். பிதாவே, உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் இன்றிரவு இந்த கட்டடத்தை விட்டு ஒரு நபரும் பலவீனமாய் போகாதிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமாயும் ஆரோக்கியமுள்ளவர்களாயும் களிகூர்ந்து கொண்டே செல்வார்களாக. பிதாவே, நீர் அதை செய்வீரா? நான் என் இருதயத்தில் உள்ள விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது அந்த விளக்குகளை யாராவது ஒருவர் நகர்த்த முடியுமா? இந்த பரிசுத்த ஆவியானது அது வருகையில் உங்களில் அநேகர் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்கிறீர்கள். நான் எப்போதாவது மீண்டும் வருவேனேயானால் நம்முடைய சகோதரன் மூர் இன்றிரவு கூறிக்கொண்டிருந்தது போல நான் அவைகளில் சிலவற்றை உங்களுக்கு கொண்டு வருவேன். அது அநேக முறைகள் புகைப்படம் எடுக்கப்பட்டு புத்தகங்களில் இருக்கிறது. நீங்கள் யாவரும் அதை வைத்திருக்கிறீர்கள்.
நான் 2 புகைப்பட பெட்டிகள் மட்டுமே வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் உண்மையாகவே அவைகளை கண்டு மகிழ்வீர்கள். நீங்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ள அதனுடைய மற்றொரு புகைப்படத்தை பார்க்கலாம். அது ஒரு செய்தித்தாள் புகைப்படக்காரர் அதை ஆர்கன்சாஸில் உள்ள காம்டனில் பிடித்தார். ஆனாலும் அது அமெரிக்க சங்கத்தைப் போல அதிகாரப்பூர்வமானதாக இருக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் அதை வைத்திருந்தனர். ஒரு எழுப்புதலுக்கு பிறகு நான் ஆற்றில் நின்று கொண்டு 500 பேர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கையில் நான் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு அது கீழே இறங்கி வர ஜனங்கள் மயங்கி விழுந்தனர். அது ஒரு கர்ஜனையின் சத்தமாயும் வீசும் அக்கினியாயும் இருந்தது. இன்றிரவு இந்த தலைநகரத்தில் உள்ள இந்த கூட்டத்தாருக்கு முன்பாக தேவன் அந்த வண்ணமாகவே காணக்கூடியவராக வரும்படி நான் ஜெபிக்கிறேன். அது சிலருடைய கண்களுக்கு காணக்கூடும், மற்றவர்களுக்கு அல்ல. ஆனால் அது காணப்படுகிறது. யோவான் மட்டுமே இயேசுவின் மேல் தேவ ஆவியானவரை கண்டு சாட்சி பகர்ந்தான், மற்றவர்கள் அல்ல. சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தனர். அது தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வானிலை ஆய்வு கூடத்தையும் மாதங்களாக கடந்து சென்றது. அங்கே அவர்கள் நட்சத்திரங்களை கொண்ட நேரத்தை கணக்கிட்டனர். ஆனால் சாஸ்திரிகளை தவிர வேறொருவரும் அதை காணவில்லை. ஏனென்றால் அவர்கள் அதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். இன்றிரவு நீங்கள் கிறிஸ்துவுக்காக எதிர்நோக்கினால் நீங்கள் அவரை காண்பீர்கள். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, பில்லி பால், சகோதரன் மூர், எல்லா காரியமும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த முழு வரிசையையும் பில்லி 15 முழுவதுமாக வரிசைப்படுத்தியிருக்கிறார்களா? இப்பொழுது ஜெப அட்டைகள் இல்லாத நீங்கள், வரிசைகள் இல்லாதவர்கள் இந்த பக்கமாக நோக்கி பார்த்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த ஸ்திரியை போன்றே அது விசுவாசத்தோடு விசுவாசியுங்கள். அவர் திரும்பி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இன்றிரவு அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? கூச்சல் எடுக்கிற அந்த முழு கூட்டத்தில் அந்த ஏழ்மையான வயதான பார்வையற்ற மனிதன் எரிகோவின் மதிலண்டை கீழே உட்கார்ந்து கொண்டு என் மேல் இரக்கமாகிறோம் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார். அநேகமாக இயேசு அவனுடைய கூக்குரலை கேட்கவில்லை. ஆனால் அவர் அவனுடைய விசுவாசத்தை உணர்ந்தார். குறைகூறும் கூட்டத்தார் மத்தியில் அவர் திரும்பி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறினார். அவர் கூட்டத்தாரிடத்தில் நீங்கள் உங்கள் இருதயங்களில் சிந்திக்கிறது என்ன என்று வித்தியாசமாய் கூறினார். கிணற்றண்டை அந்த ஸ்திரீனிடத்தில் போய் உன் புருஷரை அழைத்துக் கொண்டு வா என்றார். அவர் பிதாவானவர் எனக்கு காண்பிக்கிறதே என்று நானாக ஒன்றையுமே செய்ய முடியாது என்றார். நான் உங்களை ஒரு காரியம் கேட்கிறேன். நான் கூறியிருப்பது சத்தியமாய் இருந்தால் அப்பொழுது தேவன் அவருடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டவராயிருக்கிறார். எனக்கு அல்ல, அவருடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டவராயிருக்கிறார். அது சரிதானே? அவர் தம்முடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டவராயிருக்கிறார். ஆகையால் அவர் அதை செய்வதாக கூறியிருக்கின்ற விதமாகவே அதை நிறைவேற்றுவார். அவர் அதை செய்வாரானால் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? மற்றவர்களிடத்தில் அவருடைய கிருபையை காண்கிற நீங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் உடையவர்களாக இருந்தால் அவர் உங்கள் மேல் இரக்கமாக இருப்பார். கர்த்தாவே, நான் ஒரு விசுவாசி, இன்றிரவு நீர் என்னை சுகப்படுத்த நான் விரும்புகிறேன் என்று ஜெபியுங்கள். தேவன் அதை செய்வார். இப்போதுதான் நாங்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வந்தோம். நான் மீண்டும் ஆப்பிரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் பாலஸ்தீனாவிற்கும் மற்றும் ஜெர்மனிக்கும் ஊழியத்திற்காக திரும்பி போக வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பனில் 3 அல்லது 4 பேர் ஜெப வரிசையினூடாக கடந்து சென்ற பிறகு பரிசுத்த ஆவியின் வல்லமை ஜனங்கள் மேல் அசைவாடுவதையும் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதையும் அவர்கள் கண்டு 30,000 பேர்கள் ஒரே பீட அடைப்பில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். நாம் தேவனுடைய வார்த்தையை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிப்போமேயானால் நலமாக இருக்கும். சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் உறுதிப்படுத்தலோடும் வந்தது. சுவிசேஷம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை உறுதிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் தேசங்களுக்கு சென்றிருக்கிறேன். அவர்கள் எங்களுக்கு ஊழியக்காரர்கள் தேவையில்லை, நீங்கள் அறிந்துள்ளதை காட்டிலும் நாங்கள் அதிகமாக அறிந்துள்ளபடியால் போதுமான விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒருவரையே விரும்புகிறோம் என்று கூறுகிறார்கள். அதைத்தான் அவர்கள் காண விரும்புகிறார்கள். அப்படித்தான் அவர்கள் மனமாற்றமடைந்து கிறிஸ்துவை கண்டடைகின்றனர். இன்றிரவு அநேகர் மாறாத கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் கண்டடையும்படியாய் இங்கிருப்பார்கள் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நசரேயனாகிய கர்த்தராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்பதே என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. இப்போது சரியா? எந்த நேரத்திலும் எந்த மனிதனும் தேவனை தேடுகிறதில்லை. தேவன் மனிதனை தேடுகிறார்.
முழு உலகத்திலுமே ஒரு மனிதனும் தேவனை ஒருபோதும் தேடியதே இல்லை. மனிதன் முதலாவதாக ஏதேன் தோட்டத்தில் விழுந்தபோது மனிதன் ஒளிந்து கொண்டான். தேவன் அவனை தேடிக் கொண்டிருந்தார். இயேசு, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான் என்றார். முதலில் பிதாவானவரால் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் ஒரு தரிசனம் காண்பதை குறித்து நான் உங்களுக்கு சற்று விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இங்கு ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறீர்கள்? அநேக ஜனங்கள் சொப்பனம் காண்கிறதில்லை. இங்கே இருக்கிறது உங்களுடைய முதல் உணர்வுதளம். இதோ இருக்கிறது உங்களுடைய அரை உணர்வுதளம். பரிசுத்த ஆவியினால் தொடர்பு கொள்ளும்படியாக நான் என்ன முயற்சிக்கிறேன் என்பதே இந்த உள்ளுணர்வாகும். நான் இங்கிருக்கின்ற இந்த மனிதனை நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்கலாம். ஓ ஆமையா என்பான். நீங்கள் அதை இங்கு விசுவாசிக்கிறீர்கள். அது கப்பலை இயக்குகிற எந்த அறையில் உள்ள மனிதனாய் இருக்கிறது என்று கப்பலோட்டின் வீட்டின் மேலுள்ள மனிதனாய் இருக்கவில்லை. சில நேரங்களில் நீங்கள் உறங்கும் பொழுது நீங்கள் இந்த உள்ளுணர்வுக்குள்ளாகி நீங்கள் இங்கே இருந்த போது நீங்கள் செய்த காரியங்களையே சொப்பனமாக காண்கின்றீர்கள். நீங்கள் விழித்தெழும் போது நீங்கள் சொப்பனமாய் கண்ட காரியங்களை நீங்களே நினைவு கூறுகின்றீர்கள். சிலர் அநேக வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சொப்பனமாக கண்ட காரியங்களை இன்னமும் நினைவில் வைத்திருக்க முடியும். உங்களுடைய ஏதோ ஒரு பாகம் எங்கேயோ இருந்தது, இல்லை என்றால் நீங்கள் அதை நினைவில் வைத்திருக்க மாட்டீர்கள். அயர்ந்த நித்திரை செய்கிற மனிதனுக்கு அவனுடைய உள்ளுணர்வு எங்கோ தூரத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு ஞான திருஷ்டிக்காரனுக்கு அவனுடைய உள்ளுணர்வு அங்கே பின்னாகவோ அல்லது இங்கே இருப்பதில்லை. அது சரியாக இங்கே இருக்கிறது. அவன் தன்னுடைய கண்கள் திறந்திருக்கையிலே காண்கிறான். தேவன் சிலருக்கு ஒரு சொப்பனமே இல்லாத அயர்ந்த நித்திரையையும் சிலருக்கு சொப்பனம் காணும்படியான ஒரு வழியையும் கொடுத்துள்ளார். நான் ஒரு சொப்பனம் காண்கிறேன் என்று கூறலாம், உங்களால் அதை செய்ய முடியாது. சபையானது சீர்படுத்தும் பொருட்டு தேவன் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுகமளிக்கும் வரமுடையவர்களாகவும் சபையில் வைத்திருக்கிறார். பவுல், நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் உங்கள் அனைவரையும் பைத்தியம் பிடித்தவர்கள் என்பான் அல்லவா? ஆனால் ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்து இருதயத்தின் அந்தரங்கங்களை வெளிப்படுத்தினால் அவர்கள் மோங்குப்புற விழுந்து தேவன் மெய்யாய் உங்களோடு இருக்கிறார் என்று கூறுவார்கள் அல்லவா என்று கூறினான். அது நேற்றைய இயேசு கிறிஸ்து அல்லவா? அவர் இன்றைக்கு இல்லையா? நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவதன் மூலம் அவரை விசுவாசிக்க கூடும். ஆனால் அவர் மாறாத கர்த்தராகிய இயேசுவாய் இருக்கிறார் என்று முழு நிறைவாய் நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து இன்றிரவு இங்கே இந்த மேடையிலே இப்பொழுது இருக்கிறார். இப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதித்து உதவி செய்வாராக. இதற்கு முன்பு நான் இந்த தேசத்திற்கு வந்ததே இல்லை. நான் காணும்படியாக எனக்கு தெரிந்தவர்கள் ஒருவருமே இல்லை. மேடையின் மேலுள்ள ஒரு சிலரையே அறிவேன். சகோதரன் போஸ், சகோதரன் லின்ஸ்டே, சரியாக 3 அல்லது 4 ஊழியக்காரர்களே எனக்கு தெரிந்திருக்கலாம். அது உண்மைதானே? ஆனால் உங்கள் எல்லோரையும் தேவன் அறிந்திருக்கிறார். இப்பொழுது எனக்கு தெரிந்த மட்டில் இந்த அம்மாளை நான் என் ஜீவியத்தில் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை என்பதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் அறிவார். நாம் அந்நியர்களா? ஆனால் தேவன் அவளை அறிவார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்தால், நேற்று ஒரு ஸ்திரீயை குறித்து ஏதோ ஒன்றை அவர் கண்டறிய போவதாக இருந்தபோது அவர் தாகத்துக்கு தாய் என்றார். அவள், யூதர்களுக்கு சமாரியரோடு இந்த விதமான வழக்கம் இல்லையே என்றாள். இயேசு அவளிடத்தில் சிறிது நேரம் பேசினார். அவளுடைய தொல்லை என்னவென்பதை அவர் கண்டறிந்தார். இப்பொழுது இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து நமக்குள்ளாக இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் தனிப்பட்ட பிரதிப்பெயர் உலகத்தின் முடிவு பெரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். இப்பொழுது அது சுவிசேஷ சத்தியமாய் இருக்கிறது. நீங்கள் அதை அந்த விதமாக வாசிக்காமல் அல்லது நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த விதமாகத்தான் அது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய வேத சாஸ்திரம் உங்களை வஞ்சிக்க முயலலாம். நான் உலகத்தின் முடிவு பெரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் ஏதோ ஒன்றுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். அது உண்மை. அது கர்த்தருடைய தூதன். நான் உங்கள் எல்லோரையும் போன்று உதவியற்றவனாக இருக்கக்கூடும். ஒருவேளை குறை கூறுபவர்கள் இங்கு இருக்கலாம். அந்த மகத்தான ஒளி உள்ளே வருகையில் அங்கே விஞ்ஞானபூர்வமாக எடுக்கப்பட்ட அவருடைய படத்தை, அவருடைய புகைப்படத்தை எத்தனை பேர் பார்த்தீர்கள்? உங்களில் அநேகர் அதை பார்த்திருக்கிறீர்கள். ஓ, அதனுடைய ஆயிரக்கணக்கான பிரதிகள் விற்கப்பட்டிருக்கின்றன. ஹவுஸ்டன் டெக்சாஸில் உள்ள
டக்ளஸ் புகைப்பட தொழிலகம் அதை வைத்திருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள சிறந்த ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான ஜார்ஜ் ஜே லேசி அது இருமுறை எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அல்ல என்பதை காணும்படியாக அதை பரிசோதித்தார். இயேசு கிறிஸ்து தாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். இப்பொழுது உண்மையாகவே நான் அவருக்காக காத்திருப்பேன். அவர் இன்றிரவு எனக்கு உதவி செய்வாரா என்று எனக்கு தெரியாது. நான் ஏதாவது ஒன்றை பெருமையாக கூறியிருந்தால் தேவன் என்னை மன்னிப்பாராக. அப்படி கூற வேண்டும் என்று நான் கோரவில்லை. இப்பொழுது எனக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்ட மட்டுமே நான் தாழ்மையான இதயத்தோடு குறிப்பிடுகிறேன். இன்றிரவு அவருடைய இரக்கம் எங்கிருப்பதாக, அவர் வந்து நமக்கு உதவி செய்வாராக என்பதே என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. இப்பொழுது இசைப்பேட இயக்குனர் நம்பிடுவாய் என்ற பாடலை தயவு கூர்ந்து மெதுவாக வாசிப்பாரானால் நலமாயிருக்கும். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டால் ஒழிய தலையை தாழ்த்த வேண்டாம். இப்பொழுது ஜெப வரிசையில் இருக்கிற உங்களைத்தான் அவர் உங்களை கடிந்து கொள்வாரானால் அது உண்மையாயிருக்கும். நீங்கள் அதனை பொறுத்துக் கொள்ள முழுமனதாக இருக்க வேண்டும். கூட்டத்திலானாலும் எந்த இடத்திலானாலும் அது நான் அல்ல, அது அவரே. போய் அதனை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளும் முன்பே நீங்கள் அந்த காரணத்தை கண்டறிய வேண்டும். ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை கொடுப்பாரானால் அவர் ஒரு நல்ல வைத்தியர் அல்ல. அவர் ஒரு நல்ல மருத்துவராக இருந்தால் அவர் அந்த நோயை கண்டுபிடிக்கும் வரை அவர் அந்த நபரை ஆராய்ந்து பார்ப்பார். அதே காரியம்தான் இங்கேயும் உள்ளது. ஒரு பொல்லாத ஆவியோ அறிக்கை செய்யப்படாத பாவமோ அல்லது அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக இருந்தாலோ நீங்கள் அவர்களை இரவு முழுவதுமாய் அபிஷேகித்து சத்தமிட்டு கூக்குரலிட்டாலும் அந்த பிசாசு அங்கேயே தரித்திருக்கும். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக யாரோ ஒருவர் மேல் ஒரு சாபத்தை தேவன் வைத்திருக்க அப்பொழுது நீங்கள் அதனை அகற்றி போட வந்தால் மோசேவுக்கு நடந்தது போலவே நீங்களும் தொல்லைக்கொள்ளாதீர்கள். அது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் இங்கு இருக்கிறார். இப்பொழுது இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் தேவனுடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே எடுத்துக் கொள்ளுகிறேன். நான் உங்களிடம் ஒரு நிமிடம் பேச விரும்புகிறேன். ஏதோ ஒன்று தொடர்ந்து சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வுடையவராய் நீங்கள் இருக்கின்றீர்கள். அது இப்பொழுதுதான் சம்பவித்திருக்கிறது. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அதுதான் அவருடைய பிரசன்னம். நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாய் இருக்கிறேன். என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் உங்களை கண்டதே இல்லை. இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பாரானால் அவர் மாறாதவர் என்றும் அது சத்தியமாய் இருக்கிறது என்றும் வலியுறுத்தி கூறி நான் அதை ஜனங்களிடத்தில் சாட்சியாக கூறியிருந்தால் அப்பொழுது விசுவாசிக்க உங்களுக்கு உதவியாயிருக்கும் ஏதோ காரியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி தருவார். தேவனதை அனுமதிப்பாரானால் நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது அது என்னவா இருந்தாலும் அதற்காக நீங்கள் இருப்பீர்களா? நீங்கள் பண உதவிக்கோ அல்லது வீட்டு பிரச்சனைக்கோ அல்லது என்னத்திற்கு இங்கு இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிவார். அவர் கிணற்றண்டை அந்த ஸ்திரீனிடத்தில் பேசினது போன்று அது அவரை மாறாதவராக்கும். உங்களுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ளும்படியாக அவர் செய்தது போலவே நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஏதோ ஒரு விதமான ஒரு பெரிய மோதலை காண்கிறேன். அது ஒரு விபத்து. அது ஒரு கார் விபத்து. நீங்கள் ஆகாயத்தில் இதை போன்று தூக்கி எறியப்பட்டீர்கள். அது உங்களுடைய கழுத்தில் உமக்கு வலியை உண்டாக்கியது. அதுவே உங்களுடைய கழுத்தில் புற்றுநோய் உண்டாவதற்கு காரணமாயிருக்கிறது. நீங்கள் ஒரு வேத பாட போதகையா இருக்கின்றீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? பிதாவாகிய தேவனே, ஒரு ஸ்திரீ மரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் நான் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தின் பேரில் இந்த பொல்லாத காரியம் அவளை விட்டு நீங்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். சாத்தானே, நீ வெளிப்படுத்தப்பட்டாய். ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது நீ வெளியே போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூவி அடைக்கின்றபடியால் அந்த ஸ்திரீயை விட்டு வெளியே வா. ஆமென். நன்றி சகோதரியே. சகோதரியே, ஒரு வினாடி நான் உம்மிடம் பேச விரும்புகிறேன். இப்பொழுது உண்மையிலேயே அது போய்விட்டது என்று நீங்கள் அறிவீர்கள். அது அந்த விதமாகத்தான் இருந்த இடத்திலேயே இருக்கும். அந்த குரல்களை சுரப்பி வைக்கும் அவளுடைய தொண்டை விட்டு நீங்கி போயிற்று. உங்களுடைய வழியை போய் நன்றியுள்ளவளாயிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். சரியாக கர்த்தராகிய இயேசுவில் விசுவாசமாகிருங்கள். அவரையே இப்பொழுது உங்களுடைய சிந்தையின் மையமாக ஆக்குங்கள். அவர்கள் இந்த காரியங்களின் பேரில் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாயிருந்தனர். நினைவிருக்கட்டும், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர்
இன்றைக்கும் மாறாதவராகவே இருக்கிறார். இப்பொழுது விசுவாசமாயிருங்கள். இந்த விதமாக கவனியுங்கள். கூட்டத்தாரே, உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். உங்களுடைய முழுமையான கவனத்தை எனக்கு கொடுங்கள். ஜெபத்தில் இருங்கள். தேவனிடத்தில் தொடர்ந்து விசுவாசமாயிருங்கள். Now, I believe this is the lady. Is this the patient? இந்த சீமாட்டி நோயாளியா இருக்கிறாள் என்று நான் நம்புகிறேன். சகோதரியே, அருகில் வாருங்கள். அது உங்களை புண்படுத்தாது. அவருடைய பிரசன்னம் என்ற உணர்வோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். கூட்டத்தாரே, நான் உங்களுடைய சகோதரன். இது மனோ தத்துவம் அல்ல. அது கூட்டத்தாரிலிருந்து வந்தது என்று நான் உணர்ந்தேன். அதுவல்ல, அது சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறது. அது மனோ தத்துவம் அல்ல. இப்பொழுது அதை செய்யாதீர்கள். அப்படியே கர்த்தராகிய இயேசுவை குறித்தே சிந்தியுங்கள். புரிகின்றதா? ஒரு மனதாயிருங்கள். சகோதரியே, நான் உம்மோடு ஒரு வினாடி பேச விரும்புகிறேன். நாம் அந்நியர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். இதுவே பூமியின் மேல் நம்முடைய முதல் சந்திப்பாய் இருக்கிறது. அவர் உம்மை அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஜீவியம் முழுவதும் உங்களை போஷித்திருக்கிறார். அவர் என்னை அறிந்திருக்கிறார். எனக்கோ அவருடைய கிருபையினாலும் ஒரு தெய்வீக வரத்தின் மூலமே அது வந்திருந்தாலும் நான் அதனோடு எவ்வித தொடர்பு மற்றவனாயிருந்தேன். நான் ஒரு சிறு குழந்தையாக இருந்தபோது நான் நினைவு கூற முடிந்த முதல் காரியமே ஒரு தரிசனமாக இருந்தது. இப்பொழுது ஒரு வினாடி நீங்கள் இந்த பக்கமாக நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன். உண்மையிலேயே நீங்கள் சுகவீனமாக இருக்கின்றீர்கள். ஒரு கருத்த ஆவி உங்களை சுற்றியுள்ளது. அது மரணமாக இருக்கிறது. அது புற்றுநோயின் ரூபத்தில் இருக்கிறது. அது மார்பகத்தின் மேலுள்ள புற்றுநோயாக இருக்கிறது. நீங்கள் வெல்திறமைக்க குறிப்பிடத்தக்கவரால் பரிசோதிக்கப்படுகின்றதை நான் காண்கிறேன். உங்களுக்கு குடல்களில் குடற்சரிவு உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு வயிற்று கோளாறும் கூட இருக்கிறது. ஒரு கடுமையான இருதய வலியே நீங்கள் மயக்கமுற காரணமாயிருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு படுக்கையின் மேல் ஒரு பக்கமாக உட்கார்ந்து கொண்டிருந்த போது நீங்கள் கிட்டத்தட்ட மரித்தே போய்விட்டீர்கள். அந்த காரியங்கள் உண்மைதானா? அது என்னவாக இருந்தாலும் தரிசனம் என்னிடத்திலிருந்து மறைந்து விட்டது. உங்களுடைய ஜீவியத்தை அறிந்திருக்கிறது என்னவென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அது இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்களுக்கு நன்றி. இயற்கைக்கு மேம்பட்ட ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். நான் வார்த்தையிலிருந்து பிரசங்கித்திருக்கின்றபடியால் அது கர்த்தராகிய இயேசுவாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். இன்னமும் ஒரு கருத்தாவி உங்கள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அது மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் உங்களை காண்கிறேன். உங்களுடைய பெயர் ஈவா. உங்களுடைய கடைசி பெயர் யார்? நீங்கள் இந்த பட்டணத்தில் வசிக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டு எண் 613 6வது தெரு. சரிதானே? நீங்கள் சுகமாக இருக்கும்படி வீட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் போய் சுகமடைவீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியாய் களி கூர்ந்து கொண்டே செல்லுங்கள். விசுவாசமாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் போய் அதிக கேடானதொன்றும் உங்கள் மேல் வராதபடி இனி பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் உரைத்திருக்கிறது. பாவம் அவிசுவாசமாயிருக்கிறது. பாவமானது குடிப்பது, புகைப்பது, சூதாடுவதல்ல. அது பாவத்தின் தன்மைகளாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்காத காரணத்தால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். இயேசு போய் பாவம் செய்யாதே, அவிசுவாசிக்காதே, இல்லை என்றால் கேடான காரியம் முன்பேல் வரும் என்றார். விசுவாசமாகிருங்கள். உங்களுடைய முழு இதயத்தோடு அவர் விசுவாசியுங்கள். அந்த ஸ்திரியை ஒளியானது பின்தொடர்கிறதை நான் காண்கிறேன். அது ஒரு கருத்த நபரின் மீது தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆம், அந்த ஸ்திரீ பித்த நீர்ப்பை கோளாறும் குடசரி முடையவளாய் இருக்கிறாள். கர்த்தராகிய இயேசு உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்கள் எழுப்பி நின்று உங்களுடைய சுகத்திற்காக உரிமை கோரி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சுகமடைவீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
You have a rupture, don't you, sir, sitting out உங்களுக்கு there? Isn't that குடற்சரிவு right? இருக்கிறது. You're praying, ஐயா, Lord, have that நீர் man அங்கே வெளியே speak உட்கார்ந்து to you. கொண்டிருந்தீர் Is that இல்லையா? right? If that's right, நீர் raise அங்கே your உட்கார்ந்து hand. கொண்டு Stand கர்த்தாவே up on அந்த your மனிதனிடத்தில் பேச வேண்டும் என்று Your ஜெபித்துக் faith கொண்டிருந்தீர். has healed you, அது brother. உண்மையானால் Come நீர் on. கரத்தை உயர்த்தும். Christ சகோதரனே, is உங்களுடைய விசுவாசமே உம்மை சுகமாக்கி இருக்கிறது. The same Lord Jesus. You don't மாறாத need to be up கர்த்தராகிய here. இயேசு. You need to have faith. நீங்கள் இங்கு மேலே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதே அவசியமாக இருக்கிறது. You shall have what you அப்படியே ask உங்களுடைய for. முழு இருதயத்தோடு Jesus Christ தேவனை will grant விசுவாசியுங்கள். you if நீங்கள் you கேட்டுக்கொள்வது எதுவோ only believe. அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். But you நீங்கள் must விசுவாசித்தால் have மாத்திரமே faith. இயேசு You must கிறிஸ்து believe அதை with all உங்களுக்கு your அருளுவார். heart. And God ஆனால் will bring நீங்கள் it to pass. விசுவாசமாக இருக்க வேண்டும். The patient, excuse me, sir. நோயுற்றிருப்பவரே, ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். You believe with all your heart. உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? You do. நீங்கள் Now விசுவாசிக்கிறீர்களா? you're just a bit excited. அவருடைய பிரசனம் இங்கே நின்று கொண்டிருப்பதினால் நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறீர்கள். And நீங்கள் பட்டணத்திற்கு வெளியிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். you come from நீங்கள் the capital தலைநகரத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். வெர்ஜீனியா ரிச்மண்ட். உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது. அது உங்களுடைய வாயின் உட்புறத்திலும் தாடையின் மேலும் இருக்கிறது. நீங்கள் வீட்டிற்கு சென்று சுகமடைய விரும்புகிறீர்களா? இயேசுவை உங்களுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். And in the name of Jesus Christ, may இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது அந்த மனிதனை விட்டு நீங்கி போவதாக. ஆமென். ஐயா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோட போய் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? I know now that seeing you, you are becoming a young-looking person. நீங்கள் என்னுடைய முன்னிலையில் இருப்பதை காட்டிலும் மிகவும் வாலிபமான ஒரு வாலிப தோற்றம் அளிக்கிற நபராக ஆகிக்கொண்டே போகின்றீர்கள். Some sort of a headache. நீங்கள் தலைவலியினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். 20 years ago, about 25 years ago, your அது headache started. அநேக வருடங்களுக்கு முன்பு உண்டாயிருக்கிறது. சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு தலைவலி துவங்கிறது. And you have அது முதற்கொண்டு அது உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டு வருகிறது. நீங்கள் ஒரு மகத்தான விசுவாசியாக இருந்து வருகின்றீர்கள். prayer to God. நீங்கள் இந்த வேலைக்காக இப்போது ஜெபித்திருக்கிறீர்கள். நீங்கள் மாத்திரம் என்னை காண முடிந்தால், நான் உங்களுக்கு ஜெபித்தால் உங்களுடைய தலைவலி நீங்கிவிடும் என்று தேவனிடம் கூறினீர். Those things true? அந்த காரியங்கள் உண்மைதானா? That is true. அது உண்மை. Now, you heard what said, இப்பொழுது but that wasn't me. கூறப்பட்டது என்னவென்பதை நீங்கள் கேட்டீர்கள். அது நான் அல்ல. அது வெறுமன என்னுடைய சத்தமாய் இருந்தது. நான் ஒரு வாலிப நபரையோ அல்லது வேறெத காரியத்தையோ காண்கிறதை நினைவு கூறுகிறேன். அது சரியாக கூறப்பட்டிருந்ததா? ஆம், தேவன் அதை செய்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் எங்கு இருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறீர்கள். Just a moment. I see something அப்படியே ஒரு there. வினாடி. A young woman நான் வேறு ஏதோ ஒன்றை காண்கிறேன். near you. ஒரு வாலிப ஸ்திரீ உங்களுக்கு அருகில் இருக்கிறாள். Daughter. அது மகளாய் உள்ளது. Yes, you was just fixing to go on நீங்கள் a trip. இந்தியானா ரிச்மண்டில் உள்ள அவளை போய் காணும்படியான ஒரு பயணத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். Is where she lives. And her husband அவளுடைய கணவன் ஒரு ஊழியக்காரன். and she has நான் இங்கு வந்து கொண்டிருந்த காரணத்தால் நீங்கள் வர வேண்டாம் என்று கூறி உங்களுக்கு ஒரு கடிதத்தை அவள் எழுதினாள். அது உண்மைதானே? நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தோடு செல்லுங்கள். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. now only believe. இப்பொழுது விசுவாசிக்க மட்டும் செய்யுங்கள். தேவனில் விசுவாசமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Just have faith. விசுவாசமுடையவர்களாயிருங்கள். God bless you, dear colored people shouting. ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்த ஜனங்களாகிய உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவர் எப்பொழுதுமே ஜனங்களுடைய தேவையில் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். Just a moment, the lady. அப்படியே ஒரு நிமிடம். ஸ்திரியே, Now I see the Holy இப்பொழுது Spirit standing பரிசுத்த ஆவியானவர் அந்த மூலையில் நிற்கிறதை நான் காண்கிறேன். It's over. அது கருத்த ஸ்திரீயின் மீது உள்ளது. அவள் இந்த வழியாக நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். She's praying. அவளுக்கு ஒரு சதை வளர்ச்சி உள்ளது. அந்த சதை வளர்ச்சி அவளுடைய தொண்டையில் இருக்கிறது. அவள் தன்னுடைய கரத்தை உயர்த்திருக்கிறாள். ஸ்திரியே, நீங்கள் உங்களுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? The lady sitting right behind you. அங்கே சரியாக உங்களுக்கு பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீக்கும் கூட தோள்பட்டையில் ஒரு சதை வளர்ச்சி இருக்கிறது. ஸ்திரியே, அது சரியா? இருவரும் எழுந்திருங்கள். இரண்டு கருத்த பெண்மணிகள். இயேசு கிறிஸ்து உங்கள் இருவரையும் சுகமாக்குகிறார். நீங்கள் வீட்டிற்கு சென்று சுகமாயிருங்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகமாக்கி இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது போய்விட்டது. Have faith in God. தேவனில் விசுவாசமாயிருங்கள். Disbelieve. அவிசுவாசிக்க வேண்டாம். Believe that all things are ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். Amen. ஆமென்.
My, what a faith என்னே, in the building. இந்த கட்டடத்திற்குள் என்ன ஒரு விசுவாச வங்கி! அது வெளியே கட்டடத்தை சுற்றிலும் உண்மையாகவே பால் போன்று காணப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இருக்கிறீர்கள். எது வேண்டுமானாலும் சம்பவிக்கக்கூடும். How do you do, lady? Do you சீமாட்டியே, believe எப்படி me to be இருக்கின்றீர்கள்? God's prophet? It's, நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கின்றீர்களா? you don't expect me to be ஒரு தீர்க்கதரிசி என்பவன் ஒரு பிரசங்கியா இருக்கிறார். நீங்கள் என்னை எதிராளியை சேர்ந்தவராக எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் என்னை தேவனை உடையவராகவே எதிர்பாருங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏனென்றால் அவர் என்னிடம், நான் ஜனங்களை என்னை விசுவாசிக்கும்படி செய்தால், நான் ஜெபிக்கும் போது உத்தமமாய் இருந்தால் அந்த ஜெபத்திற்கு முன்னால் ஒன்றுமே நிற்காது என்று கூறினார். அது சுகமளித்தலை செய்கிற தேவனாய் இருக்கிறது. நான் அவர்கள் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள் என்றேன். அவர் மோசேயை போலவே, உனக்கு 2 அடையாளங்கள் கொடுக்கப்படும், இதை ஜனங்கள் விசுவாசிப்பார்கள், அவைகளில் ஒன்று அவர்களுடைய இருதயங்களின் ரகசியங்களை அறிந்து கொள்வதாக இருக்கும் என்றார். நீங்கள் உங்களுக்காக இங்கில்லை, ஆனால் இந்த குழந்தையினுடைய வியாதியின் காரணமாக நீங்கள் நரம்பு தளர்ச்சியாக இருக்கின்றீர்கள். அந்த குழந்தை அவதியுற்றுக் கொண்டிருக்கிறது. அது மரிக்கும்படியாய் மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு வெள்ளையின ரத்த புற்றுநோய். அது சரிதானே? நீங்கள் பட்டணத்திற்கு வெளியிலிருந்து இந்த குழந்தையை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மேற்கிலிருந்து கிழக்கிற்கு பயணம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் மலைகள் உள்ள ஒரு நாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள். அது பென்சில்வேனியா. உங்களுடைய பட்டணம் சேம்பர்ஸ்பர்க் என்று நான் நினைக்கிறேன். அது சரிதானே? அந்த குழந்தையிடம் கொண்டு வாருங்கள். சிறிய சகோதரியே, அன்பே, கர்த்தராகிய இயேசு இங்கிருப்பாரானால் அவர் தம்முடைய கரங்களை உன்மேல் வைப்பார், நீ ஜீவிப்பாய். நான் அவருடைய ஊழியக்காரன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவருக்கு பதிலாக நான் என்னுடைய கரங்களை இந்த குழந்தையின் மேல் வைத்து அதை ஆசீர்வதிக்கிறேன். அந்த பிசாசு புறப்பட்டு போய் ஜீவன் வந்து அது ஜீவித்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சாத்தானே, தேவனுடைய பரிணாமத்தின் அதிகாரத்தினாலே தூதனால் அளிக்கப்பட்ட ஒரு தெய்வீக வரத்தோடு இந்த குழந்தை விட்டு போகும்படி நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன். அதிலிருந்து வெளியேறு. ஆமேன். இப்பொழுது நீ சுகமடைய போகிறாய் என்று விசுவாசிக்கிறாயா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. திரும்பி கூட்டத்தாருக்கு கரமசைத்து காட்டு. வல்லமை மிக்க விசுவாசத்தோடு கூடிய சிறுபெண், தேனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. போய் நீ எனக்கு ஒரு கடிதம் எழுது. நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கின்றீர்களா? தேவன் அருகில் இருப்பதையும் அவருடைய ஆவியையும் இது கர்த்தராகிய இயேசுவினால் செய்யப்படுகின்றது என்பதையும் விசுவாசிக்கின்றீர்களா? என்னால் அல்ல, நான் ஒரு மனிதன். நான் அவருடைய தீர்க்கதரிசி என்று நிரூபிக்கும்படியாக உம்மோடுள்ள கோளாறை அறிக்கை செய்தால் நலமாக இருக்கும். அவர் அந்த ஸ்திரீயிடத்தில், போய் உன்னுடைய புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார். அவள், எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அவர், உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள் என்றார். அவள், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றாள். அது அந்த தேவகுமாரனின் மீது இருந்த அதே ஆவி. அவர் அதை திரும்பவும் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கவும் நம்மோடு வாசம் செய்யவும் திரும்ப அனுப்புவதாக வாக்களித்தார். அவரால் உங்களுடைய தொல்லைகளை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இருதய நோய், அது சரிதானே? இருதய நோயுள்ள ஒவ்வொருவரும் எழும்பி நில்லுங்கள். நீங்கள் சுகமடையக்கூடும். அது என்னவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, எப்படியாய் நாங்கள் திடனற்று போய் பலவீனராய் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். ஆனால் கர்த்தாவே, நீர் பலமுள்ளவர். இருதய நோக்கி எங்களுடைய மருத்துவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீரே இருதயத்தை உண்டாக்கினீர். இருதய நோயாகிய பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியே வருவானாக. ஆமென். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களிடம் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் வித்தியாசமாய் உணர்கின்றீர்கள், அப்படித்தானே? அங்கே ஒரு கருத்து ஆவி இருக்கிறது. நீங்கள் மோசமாக அவதித்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் படுக்கையில் இருந்தீர்கள். அது உங்களிடத்திலிருந்து போய்விட்டது. நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். நீங்கள் முழுவதும் சரியாக இருக்கின்றீர்கள். தேவனில் விசுவாசமாயிருங்கள். ஒவ்வொருவரும் ஒரு மனதோடு விசுவாசமாயிருங்கள். ஐயா, நாம் அந்நியர்கள், ஆனால் கர்த்தராகிய இயேசு நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். அது சரிதானே? இனிமையா இயேசுக்குள் இருந்த வானங்களையும் பூமியை சிருஷ்டித்த பரலோகத்தின் தேவன் மீண்டுமாய் நமக்குள்ளாக வருவதாகவும் அவர் என்ன செய்தாரோ அதையே நாமும் கூட செய்வோம் என்று வாக்களித்தார். நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கின்றீர்களா? ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி செய். அவர்கள் உன்னை விசுவாசிக்கவில்லை என்றால் நீ அவர்களுடைய இருதயங்களின் ரகசியங்களை அறிந்து கொள்வாய். அப்பொழுது அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று தூதன் கூறின காரணத்தால் கூறுகிறேன். ஆனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கின்றீர்கள், ஏனென்றால் நீங்கள் ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு நல்ல காரணத்திற்காகவே இங்கே இருக்கின்றீர்கள். நீர் சுகவீனமாய் இல்லை.
உம்முடைய கூட்டத்தாருக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதைத்தான் நீர் விரும்பிக் கொண்டிருக்கிறீர். நாம் எல்லோருமே அதை விரும்புகிறோம். நாம் யாவரும் ஒரு பண்டைய மாதிரியான எழுப்புதலுக்காக எழுந்து நிற்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தவரே, ஒவ்வொரு பிசாசின் வல்லமையும் இந்த கட்டடத்தில் சிதறடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் பலவீனராய் இருந்தும் தோற்கடிக்கப்படவில்லை. சாத்தானே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜனங்களை விட்டு வெளியே வரும்படி உனக்கு கட்டளையிடுகிறேன். எழும்பி நில்லுங்கள் முடமாயுள்ள ஜனங்களே, சக்கர நாற்காலியை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு துதி செலுத்துங்கள். Lift your hands and keep praising God. Whatever your needs are, receive it. Yes. Blessed be the name of the Lord.